மறைந்த தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மரியம் பிச்சையின் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திருச்சி மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் நேருவை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மரியம் பிச்சை. இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக மரியம் பிச்சை இடம்பெற்றார். இந்நிலையில் சட்டசபையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து கார் மூலம் மே 23ஆம் தேதி சென்னை வந்தார். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் அருகே முன்னால் சென்ற டிப்பர் லாரி மீது மரியம் பிச்சையின் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடைய உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா அமைச்சரின் மரணம் குறித்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டார். சங்கிலியாண்டபுரத்தில் அமைச்சர் மரியம் பிச்சையின் உடலுக்கு அதிமுகவினர், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். மே 24ஆம் தேதி அமைச்சர் மரியம் பிச்சையின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதலியார் சத்திரம், மேலப்புத்தூர் வழியாக வந்த இறுதி ஊர்வலத்தில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் கபரஸ்தானில் மரியம் பிச்சையின் உடல் அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. அமைச்சர் மரியம் பிச்சை வகித்து வந்த சுற்றுச்சூழல் துறை பிற்படுத்தப்பட்டோர் துறை அமைச்சர் சின்னையாவிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது.